எல்லோரும் பிரெட் அல்வா, பன் அல்வா, அந்த ரஸ்க் அல்வா அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அதே வகையில் நான் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தக்கூடிய அல்வா இது. இது போன வாரம் நாங்கள் செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இப்போ வீடியோ இந்த வாரத்துக்கு எடுக்கிறோம். இது எப்படின்னா, இது வந்து இந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக் இருக்கு இல்லையா, பேன் கேக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த கேக்குகளில் வரக்கூடிய சைடுகளில் வரக்கூடிய வேஸ்ட்டு பீஸு, இதை வச்சு தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். இது நம்மளுக்கு பேக்கரியில் பல்க்கு குவான்டிட்டி கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்கிறது எப்படி பார்ப்போம். இது ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதில் தேவையான சுகரை போட்டுக்கணும். சுகர் அதிகம் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த கேக்கிலே ஸ்வீட் இருக்கும், கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், ஏலக்காய் அடித்து போட்டுக்கிறோம். இதில் சீனி இருக்குது. சீனி வந்து கம்பி பதத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். கரைஞ்ச உடனே என்ன பண்ணிடலாம், தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த கேக்குகள் அள்ளி போட்டுருவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த கேக்குகளே இயற்கையாக ஒரு நல்ல மனம் இருக்கும், பிஸ்கட்டுடைய மனம் இருக்கும். அந்த மனமும் இதில் இருக்க கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கிறதுனால நம்ம சீனி கம்மியாக போட்டால் போதும். அந்த மணத்தோடு சேர்ந்து இந்த அல்வா வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. போன வாரம் சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த அல்வா. அதனால தான் இப்போ இந்த வாரத்துக்கு எடுக்கிறோம். பாருங்கள், ஒரு பல்க்கு குவான்டிட்டியே செய்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டியது. இது எங்களுக்கு சவுதியில் ஒரு பேக்கரியில் கிடச்சிது. அதனால் நம்ம எடுத்து செய்கிறோம். இது நம்ம இந்தியாவில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்பி செய்யுங்க. இப்படி போட்டு முடித்தோடனே நம்ம கிண்ட ஆரம்பிச்சிருங்க. நல்லா முக்கியமாக என்னென்னா, தீ வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃபயர் வச்சுருங்க. நல்லா ஸ்லோ ஃபயர் வச்சு அந்த சுடு தண்ணியில் கிண்டாலே போதும். இப்போ உங்கள்ட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து போட்டுருங்க. நாங்கள் இது ஒரு பட்ஜெட்டில் செய்கிறதுனா என்ன செய்கிறோன்னா, ரீஃபண்ட் ஆயிலில் கடலை பருப்பை வந்து வறுத்து போடுறோம். நீங்கள் வந்து நல்லா நெய்யை வறுத்து போடுங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேணாம், ஊற்ற தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நல்லா கிண்டுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃபயர் வச்சு கிண்டுங்க. கிண்டுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வந்துடும். ஏன்னா போன வாரம் நம்ம இந்த பிரெட் அல்வா சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. பிரெட் அல்வா வந்து பிரெட் அல்வா மாதிரியே தெரியலை, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தெரிஞ்சு, ஓஹோ இது எப்பயே சாப்பிட்ட மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஆனால் பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பிரெட்டு கிடையாது, வரிக்கும் கிடையாது, புது ஐட்டம். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இப்போ அதே ஸ்டைலில் பண்ண போகிறப்ப நல்லா இருந்துச்சு. இந்த விட கொஞ்சம் எள்ளு போட போகிறோம். வெள்ளை எள்ளு.